அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆனந்தலஹரியின் முதலாவது வீடியோவான இதில் அம்பிகையின் அந்தாதி வைபவத்தை பார்க்க போகிறோம். அபிராமி அந்தாதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்தாதியுடைய வைபவத்தை நம்ம இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். शुक्लां बरदरं विष्णुं ससिवर्णं सतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் நான் உனக்குத் தருவேன், கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்குச் சங்கத்தமிழ் மூன்றும் தா. சரஸ்வதி நமோஸ்துப்யம் வரதே காமரூபிணி, வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஆத்ம வித்யாம்பிகை பாதங்களுக்கு சரணம். அன்னையின் திருவருளாலும் அன்பர்களின் பேராதரவாலும் இந்த அபிராமி அந்தாதியின் வைபவத்தை இனிதே தொடங்க இருக்கிறோம். அபிராமி அந்தாதிக்குள்ளே பிரவேசப்பட்டு ஆனந்த கடலில் நம்ம மூழ்கிறதுக்கு உதவியாக இந்த ஆனந்த கடல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆனந்த லஹரி சேனல் இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கு. அம்பிகையின் இந்த அந்தாதியானது அந்தம் கூட்டல் ஆதி அந்தாதி அப்படின்னு சொல்லப்படுறது. எது அந்தமோ அதையே ஆதியாக்கி பாடும் பொருள் அந்தாதி அப்படின்னு சொல்லப்படுது. 94 சிற்றிலக்கிய வகைகளில் அந்தாதி பெரும் முக்கிய இடத்தை வாய்ந்ததாக இருக்குது. அதற்கு காரணம் இந்த யாப்பானது, அதாவது இந்த பாடலானது எந்த சொல் கொண்டு முடிகிறதோ அதே சொல்லினை முதல் சொல்லாக ஆதியாக கொண்டு ஒரு பூமாலை போல இறைவனுக்கு படைக்கப்படும் பாமாலையாக இருக்கிறது. இப்போ அந்தாதின்னு சொல்லப்படுற இந்த பாடலை யார் பாடினார் அப்படின்னு பார்த்தோமையானா, சுப்பிரமணிய பட்டர் அப்படின்னு சொல்லப்படுற அபிராமி பட்டர் இதை பாடியிருக்கிறார். இந்த அபிராமி அம்பிகை திருக்கடவூர் அப்படிங்கிற திருத்தலத்தில் அமிர்த கடேஸ்வரருக்கு துணைவியாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார்கள். அந்த ஊரின் பெயர் திருக்கடவூர். நம்ம திருக்கடையூர் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுத்துக்குமே நேராக அழகான பொருள் உண்டு. திருக்கடையூர் அப்படின்னு சொன்னோம்னா, கடை அப்படிங்கிற வார்த்தைக்கு கடைசி அப்படின்னு பொருள்னு எடுத்துட்டோமே. ஆனால் 60 வயசு நிரம்பின அத்துணை பேருமே அங்கு சென்று 60ஆம் கல்யாணம்ன்ற சஷ்டியப்த பூர்த்தி செய்து கொண்டு ஆயுள் விருத்தி ஹோமம் செய்து மீண்டும் ஒன்றிலிருந்து தொடங்குகிறார்கள். அதாவது அந்தத்திலிருந்து ஆதியாக வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். திரு மூலியமாக திருவின் அருளால் கடை ஊராக இருந்து நம்மை கடை தேற்றக்கூடிய ஊராக திருக்கடையூர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருக்கடவூர் அப்படின்னு சொல்லும் பொழுது, பார்க்கடலில் அமிர்தம் கடைந்த தேவர்களும் அசுரர்களும் அமிர்த கலசத்தை பூமியில் வைத்த இடமாக கருதப்படுவது இந்த அமிர்த கடேஸ்வரர் ஆலயம். அங்கே அந்த அமிர்த குடமே ஈசனாக இருப்பதினால் அமிர்த கடேஸ்வரர். இந்த ஆலயத்திற்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தோமே ஆனால், மார்க்கண்டேயனை காப்பாற்றுறதற்காக பகவான் சிவலிங்கத்திலிருந்து காலசம்ஹார மூர்த்தியாக வெளியாக்கி யமனை தன் காலால் உதைத்து மார்க்கண்டேயனின் ஆயுஷை விருத்தி பண்ணினார். இதன் பொருட்டு நம்ம இன்னைக்கு வரைக்கும் அங்கே சஷ்டியப்த பூர்த்தி செஞ்சுட்டு தீர்க்காயுஷோட பல பேர் வாழறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த அம்பிகைக்கு அபிராமி அப்படின்னு பேர். அபிராமி அப்படிங்கிற பேரை பிரித்தோமே ஆனால் அபி கூட்டல் ராமி அப்படின்னு ஆகிறது. அபி அப்படிங்கிற வார்த்தைக்கு நித்தமும் நித்தமும் அப்படின்னு பொருள், அதாவது எப்பொழுதுமே அப்படின்னு சொல்லலாம். ராமி அப்படிங்கிற வார்த்தைக்கு ரம்யமான அழகானவள் அப்படின்னு பொருளாகிறது. அப்போது நித்தமும் எப்பொழுதும் அழகாகவே இருக்கக்கூடியவளாக நம்பிக்கை இருக்கிறாள். இது ரொம்ப முக்கியமான ஸ்தலமாக இருக்கிறதுக்கு காரணம் அங்கே செய்யக்கூடிய ஆயுஷோமம் மற்றும் 60ஆம் கல்யாணம் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம். அதையும் மீறின ஒரு விஷயம் இந்த அபிராமி அந்தாதி. அபிராமி மீது பாடப்பட்ட 100 பாடல்கள்
இதை சுப்பிரமணிய பட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அபிராமி பட்டர் அருளி செய்திருக்கிறார். அவர் ஒரு தேர்ந்த சாக்த உபாசகராக இருந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சாக்த உபாசகர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்களே, ஆனால் அம்பிகையை வழிபடும் முறையை சாக்த உபாசனை, சக்தியை உபாசிக்கும் முறை சாக்த உபாசனை என்றாகிறது. அப்போது இதற்கு நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேணும் அப்படின்னு பார்த்தோமையானா, ஆதிசங்கரர் சொன்ன ஷட் மதங்கள் பற்றி தெரியணும். ஷட் அப்படிங்கிற வார்த்தைக்கு 6 அப்படின்னு பொருள். அவர் 6 மதங்களை விரிவாக சொல்லியிருக்கார். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோமையானா, சௌரம் அப்படிங்கிற சூரியனை பிரதான தெய்வமாக கொண்டு வழிபடும் முறை, கானபத்தியம் அப்படிங்கிற கணபதியை பிரதான தெய்வமாக கொண்டு வழிபடும் முறை, கௌமாரம் அப்படிங்கிறது குமார கடவுளான முருகப்பெருமானை பிரதான தெய்வமாக கொண்டு வழிபடும் முறை, சைவம் சிவபெருமானை பிரதான தெய்வமாக கொண்டு வழிபடும் முறை, வைணவம் பெருமாளை விஷ்ணுவை பிரதான தெய்வமாக கொண்டு வழிபடும் முறை. இந்த 5 தெய்வங்களை எதை பிரதானமான தெய்வமாக கொள்கிறோமோ மீதி 4 தெய்வங்களை பரிவார தெய்வங்களாக வைத்து வழிபடுவது ஐதீகம். அப்படி இருக்கும் பட்சத்தில் 6வது மதமான இந்த சாக்தத்தை சொல்லும் பொழுது அம்பாலை பிரதான தெய்வமாக கொண்டு ஏனைய தெய்வங்களை பரிவார தெய்வத்தைகளாக உபாசிப்பது அப்படிங்கிறது பொருள். இந்த உலகமானது தோன்றிய காலம் தொட்டு அது ஒரு பெண்ணால் உருவாக்கப்பட்டது. அவள் பெயர் ஆதிசக்தி. அவளே லீலையாக மாயையாக இந்த பிரபஞ்சத்தை ஒரு விளையாட்டாக உருவாக்கினாள் அப்படின்னு புராண இதிகாசங்கள் சொல்கிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த அம்பிகையின் திருவருளால் ஆதிசக்தியாக அவள் பலவாகும் ஒன்றாயிருந்து பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் வெளியாய் நின்று அப்படின்னு அபிராமி பட்டர் பாடுற அந்த வார்த்தையை கொண்டே நம்மளால் புரிஞ்சுக்க முடிகிறது. அவள் ஒரு ஆதிபராசக்தி, அவளே பரபிரம்மம். அவளிடமிருந்து வந்த ஜீவாத்மாக்களான நாம் பலவாக விரிந்து கிடக்கக்கூடிய இந்த உலகம் பிரபஞ்சங்கிற மாயையை பார்த்து பிரமிச்சு போயின்னு இருக்கோம் இல்லையா? ஸோ இப்போது அபிராமி பட்டர் இந்த 100 பாடல்களில் அம்பிகையை அழகாக விரிவாக எப்படியெல்லாம் வர்ணனம் பண்ணியிருக்கார், எப்படியெல்லாம் அந்தாதியில் பாடியிருக்கார், வழிபட்டிருக்கார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறோம். சாக்த உபாசனைன்னு சொன்னபோது அம்பிகையை பிரதான கடவுளாக ஏற்கிறோம். அம்பிகைக்கு பரிவார தெய்வங்களாக ஏனைய தெய்வங்கள் இருப்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ பிரதான தெய்வமான இந்த அம்பிகைக்கு ஏகாட்சர மந்திரம், சிவசக்தி பஞ்சாட்சரம், நவாக்ஷரி, ஸ்ரீவித்யா, ஷோடசி, மகாஷோடசி, குஹ்ய ஷோடசி, மேலும் தசமகா வித்யா அப்படின்னு இந்த சாக்த உபாசனையானது பரவலாக விரிந்து பறந்து கிடக்கக்கூடிய ஒரு பெரும் கடலாக நமக்கு முன்னால் நிற்கிறது. சாக்த உபாசனை பொறுத்த வரைக்கும் தந்திர மந்திர யந்திர உபாசனைகளும் அதற்குள் அடக்கியது. சாக்த உபாசனையை நீங்கள் வெறும் உபாசனையாக மட்டுமே பார்க்க முடியாது. அதை கண்டிப்பாக அறிவியலுடன் சம்பந்தப்பட்டு பார்க்கக்கூடிய தகுதி உடையதாக அது இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அது எப்படி அறிவியலோடு சம்பந்தப்படும் அப்படின்னு கேட்டிங்களேயானா, உடலில் உள்ள அத்துணை கூறுகளுக்கும் இணையான தெய்வங்கள், அதற்கான வழிபாட்டு நிவேதனங்கள் என்ன அப்படிங்கிற முறையை லலிதா சகஸ்ரநாமம் விரிவாக அம்பாரின் விபூதி விஸ்தரணத்திற்கு முன்னால் யோகினிகளும் அங்க தேவதைகளும் அப்படிங்கிற பாகத்தில் டாகினி, ராகினி, யாகினி அப்படின்னு அம்பிகையை விரிவாக விளக்குவதை பற்றி புரிஞ்சுக்க முடியும். அப்போ அறிவியலும் ஆன்மீகத்தையும் பிரிக்கவே முடியாத ஆழ்ந்த கருத்துக்களை தன்னிடம் அடக்கமாக கொண்ட அந்த சாக்த உபாசனையின் மீது தீர்க்கமான பற்றுடையவராக அபிராமி பட்டர் இருக்கிறார். அவர் அம்பிகையை அன்றி வேறொரு தெய்வம் இல்லை, அவளை வழிபடும் முறை அன்றி வேறொரு சமயம் இல்லை அப்படிங்கிறத நிறைய இடத்துல பறைசாற்றுதையும், ஒரு தெய்வ வழிபாட்டை ஆழ்மனதில் கொள்கையாக கொண்டவராக அவர் பரிணமிப்பதையும் அங்கங்கு ஒரு சின்ன சின்ன முத்து போல நம்ம இந்த பாட்டில் கடந்து பார்க்க போகிறோம். அம்பாளுக்கு ஒரு அருமையான நாமம் உண்டு. அதாவது 1000 நாமங்கள்னு சொல்லக்கூடிய அந்த லலிதா சகஸ்ரநாமத்தில்
அம்பிகையை அம்மா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஆரம்பிக்கிறது இல்லையா? ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. அம்பிகை பஞ்ச கிருத்தியங்களும் தன்னுள் அடக்கமாக கொண்டவள்னு ஆரம்பிக்கிறது அந்த முதல் அடியே இல்லையா? ஸ்ரீ மாதா அவளே படைப்பவள், ஸ்ரீ மகாராஜ்ஞி அம்பிகையே காப்பவள், ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீமத் ஹாசினீஸ்வரி அப்படின்னா சிம்ஹாசனீஸ்வரி அப்படின்னா அழிக்கக்கூடியவள். அப்போது அம்பிகை முத்தொழில்னு சொல்லக்கூடிய அதையும் மறைத்தல் அனுகிரகித்தல்ங்கிற ஏனைய இரு தொழில்களையும் சேர்த்து பஞ்ச கிருத்தியங்களையும் செய்யக்கூடியவள் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த நாமமானது கடைசி நாமமாக 1000வது நாமமாக முடிவது சிவசக்தி ஐக்கிய ரூபிணி லலிதாம்பிகா. அம்பிகை எம்மாதிரியான வடிவத்தை உடையவள்? சிவனும் சக்தியும் ஐக்கியமான ரூபமாக இருக்கிறாள், அர்த்தநாரி ஸ்வரூபமாக இருக்கிறாள் அப்படிங்கிறதுல முடிகிறது. இது சாக்தத்துடைய ஒரு உச்சஸ்தாய் விஷயம்னு நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தோமே ஆனால், அம்பிகையை வழிபடுறதற்காக ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட ஸ்ரீ சக்கரத்தின் பிந்துஸ்தானத்தில் அம்பிகை காமேஸ்வரரின் மடியில் அமர்ந்திருப்பதாக தியானிப்பதாக அத்துணை மந்திரங்களும் வருகிறது. அப்போ அம்பிகை சிவசக்தி ஸ்வரூபமாகவே இருக்கிறாள். அவளை அவருடன் பிரிக்கவே முடியாது, அவளை தனி தெய்வமாக கூற முடியாது. அவரின்றி அவள் இல்லை, அவளின்றி அவர் இல்லை. அதையே நம்ம இந்த 100 பாடல்களிலும் கடந்து வர்றத நல்லா உணர முடியும். அவர் நிறைய இடங்களில் அம்மையையும் அப்பனையும் இணைத்தே பாடியிருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். அதுபோல இந்த அபிராமி அந்தாதி உருவான வரலாறு அப்படின்னு பார்த்தோமே ஆனால், சாக்த உபாசனையானது வட மாநிலங்களில் பிரபலமாக இருந்த காலகட்டத்தில் தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேசம்னு சொல்லப்படக்கூடிய இன்றைய தெலங்கானா வரையில் பெருமளவு படராமல் இருந்தது. அது வடக்கிலிருந்து வந்த வழிமுறை அப்படின்னே எடுத்துட்டோமே ஆனால், அது படறதுக்கு ரொம்ப நாளாச்சு. அப்போது சக்தி உபாசனையில் ஈடுபட்டு சக்தியே தனக்கு பிரதான தெய்வம், அம்பிகை அன்றி வேறொரு தெய்வம் இல்லை, மற்றோர் தெய்வம் வந்திப்பதே அப்படின்னு அவர் கேட்குற மாதிரியே அவர் அம்பிகையிடம் ஐக்கியானுபவம் செலுத்தி அன்பாக இருந்து பக்தி செலுத்தியவர் அப்படிங்கிறது நமக்கு புரியுறது. அதன் காரணமாக பார்க்கும் அத்துணை பெண்களையும் சக்தியின் அவதாரமாக மனதுள் அவதானித்து அவர் கையில் கிடைக்கும் பூக்களை அவர்கள் மீது சொரிந்து வழங்கி காலில் விழுந்து ஆசி பெறுவது வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார். அதன் பொருட்டு அவரை ஒரு பித்தர், பெண்களை கண்டால் மாய்மாலம் செய்பவர், அவர்கள் மீது பூக்களை சொரிந்து கால்களில் விழுந்து ஒரு பித்தன் போல, பைத்தியக்காரன் போல திரிபவர் அப்படின்னு ஒரு மனப்பாங்கு இருந்தது நம்ம பார்க்க முடிகிறது. சாக்த உபாசனைக்கு இத்துணை சக்தி இருந்தாலும் அதற்கு இருக்கக்கூடிய ஒரு சிறு சாபம் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று என்னென்னா, சாக்த உபாசகர் அத்தனை பேருமே மது, மங்கை, மாம்சம் அப்படின்ற மீமாம்ச கொள்கைகளை ஆதாரமாக கொண்டு அம்பிகையை வழிபடுபவர்கள்னு ஒரு பொது பெயர் உண்டு. ஆனால் இதெல்லாம் நான் தொடரவில்லை. எனக்கு இதை தவிர வேறொரு பாதை இருக்கிறது, அவளிடம் சேரும் மார்க்கம் இருக்கிறது அப்படிங்கிறத அவர் வேதத்தை தன் மார்க்கமாக கொண்டதாகவும் அவர் நிறைய இடங்களில் வியாக்கியானம் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த அபிராமி பட்டன் சொல்லப்படக்கூடிய இந்த சுப்பிரமணியன் யார் அப்படின்னு பார்த்தோமே ஆனால், இந்த அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்பிகையின் கோவிலில் பஞ்சாங்கம் வாசிக்கக்கூடிய பஞ்சாங்க வாசிக்கும் ஒரு அர்ச்சகர் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சாங்கம் அப்படின்னா ஒரு நாளின் நட்சத்திரம், அன்றைய திதி, யோகம், கரணம், நாள் அப்படிங்கிற இந்த 5 அங்கங்களை கோவிலில் வாசிக்கும் பணியில் இவர் இருந்திருக்கிறார். அப்போது அவருக்கு திதி முதலாக அத்துணையுமே மனப்பாடமாக தெரியும். அவர் அந்த வானியல் கணக்கு தெரிஞ்சவராக இருந்திருக்கிறார். அவர் அங்கே பஞ்சாங்கம் வாசிக்கும் உத்தியோகத்தில் இருந்திருக்கிறார். அவர் எப்பொழுதுமே ஏகபோகமாக அம்பிகையை மனதுக்குள் வர்ஷித்து தியானம் செய்யும் அளவிற்கு சாக்த உபாசனையில் அதீத பற்றுடையவர். ஸ்ரீவித்யா உபாசனையில் அதாவது சாக்த தந்திரத்தில் அதிமுக்கியமாக சொல்லப்படும் ஸ்ரீவித்யா மந்திரம் அப்படிங்கிற சௌபாக்கிய பஞ்சதசி உபதேசம் பெற்றவராக இருந்திருக்கிறார்.
அவர் அந்த ஸ்ரீவித்யா தந்திரத்தினால் அம்பிகையினை பஞ்சதசி மந்திரம் சொல்லி மனதிற்குள் பூஜை எப்பொழுதும் செய்யும் ஒரு ஆத்ம அனுபவத்தினை எப்பொழுதும் அனுபவிக்கும் ஒரு ஆத்மாவாக ஜீவராக அவர் இருந்திருக்கிறார். அப்போது அபிராமி பட்டர் இது சாக்தத்தில் ஸ்ரீவித்யா உபாசனையில் அதி முக்கியமாக சொல்லப்படுவது நவாபரணமும் பஞ்சதசி மந்திரமும் திதி நித்யா தேவிகள் வழியில் பூஜை செய்வதும் அதி முக்கியமாக கருதப்படுறது. மானுஷ பூஜா அப்படிங்கிறது வெளியில் செய்கிற பூஜை மாதிரியே நீட்டி முழக்கி மனசுக்குள்ளேயே ஆத்மார்த்தமாக பூஜை செய்யும் வழிமுறை. அந்த வழிமுறையில் அவர் பூஜை செஞ்சுட்டுருக்கார். அவர் தியானத்தில் அம்பாள் சந்நிதி முன்னாடி உட்கார்ந்துண்டு அம்பால திதிநித்யா தேவிகளை ஒவ்வொரு தேவியாக பிரதமை, துவதியை, திருத்தியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி அப்படின்னு சப்தமி ஒவ்வொரு திதிக்கும் ஆன அதிதேவதையினை வணங்கி பூஜைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆத்மார்த்தமாக. இப்படியாக இது நடந்து கொண்டிருக்கின்ற அந்த நாள் தை அமாவாசையாக அமைந்திருக்கிறது. தஞ்சையை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஷரபோஜி மகாராஜான்னு சொல்லக்கூடிய அந்த மகாராஜா காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிற பூம்புகார் கடற்கரைக்கு சென்று தன்னுடைய மூதாதையர்களுக்கான நீர்க்கடனை செய்துவிட்டு திரும்புகிறார். தர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தர்ப்பணத்தினை செய்துவிட்டு திரும்புகிறார். எதற்காக திரும்புகிறார்? அவர் நேராகவே காவேரி பூம்பட்டினத்திலிருந்து தஞ்சைக்கு சென்றிருக்கலாம். வழியில் திருக்கடவூரில் அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்பிகையை தரிசனம் செய்து அருளாசி பெற்றுக்கொண்டு திரும்பலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அவர் அந்த கோவிலுக்குள் பிரவேசிக்கிறார். கோவிலுக்குள் ராஜா வருகிறார். வரும்பொழுது அத்துணை பேரும் எழுந்து நின்று பூர்ண கும்பம் வைத்து யானை அதாவது கஜத்தினை முன்னிறுத்தி மாலை மரியாதை அணிவித்து அவரை கோவிலுக்குள் அழைத்து சென்று அமிர்தகடேஸ்வரரை தரிசனம் செய்வித்து அம்பிகை சந்நிதி நோக்கி அவர் பிரவேசப்படுறார். அத்துணை பேருமே அங்குமிங்குமாக ஓடி அரசன் வருவதற்கு அத்துணை விஷயங்களும் செய்யும் பொழுது இந்த சுப்பிரமணிய பட்டர் அங்கு ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருப்பதை மட்டும் அவர் கவனிச்சுட்டு கடந்து சென்று அம்பிகையை தரிசனம் செய்கிறார். யார் இவர் அப்படின்னு அர்ச்சகர்கிட்ட கேட்குறார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊர்க்காரா முதற்கொண்டு கோவில் அர்ச்சகர் வரை அவர் மீது சரியான மனநிலைமையில் இல்லாமல் அவர் ஒரு பித்தர், பெண் பித்து பிடித்தவர் அப்படிங்கிற மனநிலைமையில் இருக்கிறதுனால அவர் ஒரு பைத்தியக்காரர் அரசே. அவர் பெண்களை பார்த்தா பூமாரி சுரிந்து அவர்கள் காலில் விழுந்து தொந்தரவு செய்வார். சக்தியின் மீது அதீத பற்றுக்கொண்ட மீமாம்ச கொள்கைகளின் மீது பற்றுக்கொண்டவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு அவர்கள் சொல்கிறாங்க. சொன்ன உடனேவே அரசனுக்கு ஒரு பொறி தட்டுகிறது. இவர் என்ன உத்தியோகம் செய்கிறார், இவர் ஏன் இங்கு தியானத்தில் இருக்கிறார் அப்படின்னு கேட்குறார். அதன் பொருட்டு அந்த அர்ச்சகர் சொல்கிறார், இவருக்கு உத்தியோகமே இங்கு பஞ்சாங்கம் வாசிப்பது தான், ஆனால் அவர் அதை கூட செய்யறதில்ல அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவர் தப்பு பண்ணுறாருங்கிறத அரசன்கிட்ட சொன்னதும் கேட்கக்கூடிய கடமையானது அரசனுக்கு வந்துடுறதுனால ஷரபோஜி மகாராஜா சுப்பிரமணியனிடம் பக்கத்தில் சென்று அவனை தொடாமல் அவனிடம் சென்று கேட்கிறார், சுவாமி இன்னைக்கு நீங்கள் இங்கே பஞ்சாங்கம் வாசிக்கிறீர்கள், இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்கிறார். அப்போ சுப்பிரமணிய பட்டர் சொல்கிறார், இன்னைக்கு பௌர்ணமி திதி. நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் ஒவ்வொரு திதி நித்தியாக மனசுக்குள் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சரியாக அந்த திதி நித்திய பூஜையில் மகாநித்தியன்னு சொல்லக்கூடிய அந்த அம்பிகையின் ராஜராஜேஸ்வரி ஸ்வரூபத்தை மனசினை தியானித்து பௌர்ணமியாக நின்று பூஜையை செய்து கொண்டிருக்கிறார். பௌர்ணமி திதிக்கான பூஜையை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரிடம் என்ன திதின்னு கேட்டதுனால அவர் பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறார். இன்னைக்கு பூர்ண அமாவாசை, அது முதற்கொண்டே நான் நீர்க்கடன் செய்துவிட்டு அமிர்தகடேஸ்வரர் தரிசனத்திற்கு வந்திருக்கிறேன். இவர் பஞ்சாங்கம் வாசிக்கக்கூடியவர், இவர் எப்படி தவறாக திதி சொல்ல முடியும் அப்படின்னு அரசன் மீண்டும் ஒரு முறை கேட்க சுப்பிரமணிய பட்டர் இன்று பூரண சந்திரன் வருவான், இன்று பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுறார். சொன்ன உடனேவே அரசர் இன்னைக்கு என்ன நடக்கிறதுன்னு பார்த்தே ஆகணும், அப்படி இன்னைக்கு பூர்ணச்சந்திரன் வராவிடில் உம்முடைய சிரமானது சேதம் செய்யப்படும்னு சொல்லிடுறார். இதுக்கப்புறம் ஒரு கர்ண பரம்பரை கதை உண்டு. நம்ம அபிராமி பட்டர் அரிக்கண்டம் ஏறுதல் அப்படின்னு தமிழ் மரப்பில் ஒரு மரப்பு உண்டு. தன் மீது உள்ள தவறினை, தன் மீது சுமத்தப்பட்ட பழியினை, தவறினை
செய்யாத போது அதை நிரூபிக்கும் பொருட்டு தன்னைத்தானே பணயம் வைத்து அரிகண்டம் ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கயிறு கட்டிண்டு அது மேலே நின்று கீழே அக்னிகுண்டம் எடுத்து வச்சு ஒவ்வொரு பாடலுக்கு ஒரு கயிறு வீதம் 100 பாடல்கள் அறுத்து 100வது பாடலின் மீது போது உயிர் துறக்க எத்தனித்து அவர் அந்த அரிகண்டம் ஏறியதாக கர்ண பரம்பரை கதை உண்டு. அதன்படி ராஜா இன்று இரவு பூர்ணச்சந்திரன் வருமா என்று கேட்டதற்கு பூர்ணச்சந்திரன் வரும், இன்று பௌர்ணமி திதி அப்படின்னு அம்பாலை மனசிலே பௌர்ணமி திதியாக வர்ஷித்து அவர் பூர்ணச்சந்திரனாக மகாநித்யாக அம்பிகை இருப்பதாக அந்த திதி நித்யா பூஜையை செய்து கொண்டிருந்த வேளையில் சொன்னதன் காரணமாக அரசனும் காத்து கொண்டிருக்கிறான். அப்போ இவர் அபிராமி அந்தாதிங்கிற இந்த பாடல்களை பாடி அம்பிகையை நோக்கி வணங்குகிறார். ஏன் வணங்குகிறார் அப்படின்னா, அவர் வாய் தவறி அது சொல்லிடுறார் இல்லையா. அவர் பூஜை செய்கிற மானசீகமாக பூஜை செய்கிறச்சே அந்த திதி நோக்கி அவர் பூஜை செஞ்சு அம்பாலை மகாநித்தியாக நினச்சி அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் என்ன திதி அப்படின்னு கேட்டதுனால இப்போ பௌர்ணமியாக அம்பிகை இருக்கிறாள், மகாநித்தியாக இருக்கிறாள், அதனால் பூஜை செய்கிறேன் அப்படிங்கிறத பௌர்ணமின்னு சொல்லிட்டார். செஞ்ச தப்ப உணர்ந்து அம்பிகையிடம் சரணாகதி அடைந்து வழி தேடுகிறார் அபிராமிப்பட்டர். அப்படி அவர் எத்தனைக்கும் பொழுது இந்த 100 பாடல்களில் 79வது பாடல்னு சொல்லப்படக்கூடிய விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு அப்படிங்கிற பாடல் பாடும் பொழுது அம்பிகை பிரத்யட்சமாகி அவளுடைய தாடங்கம்னு சொல்லக்கூடிய கம்பலை கிழற்றி இந்த வான வீதியில் விட்டெறிந்து அம்மாவாசையான அன்று பூர்ண சந்திரனை வெளிவரச் செய்ததாக ஐதீகம் இருக்கிறது. அப்போது இந்த அபிராமி அந்தாதி அப்படிங்கிற பாடலை ஸ்தோத்திரம் அப்படின்னு எடுத்துண்டு அதை பாடலாக பாடி மனசுக்குள்ளே அம்பாலை வர்ஷித்து பூஜித்து சந்தோஷத்தில் நம்ம கூத்தாடுறதுனா ஆடலாம். எனக்கு ஒரு தேவை இருக்குது சுவாமி, அதை முதற்கொண்டு நான் இதை ஒரு சங்கல்பமாக எடுத்துட்டு படிக்கிறேன் அப்படின்னா இதே பாடலானது மந்திரமாக நீங்கள் கேட்கும் அத்துணை விஷயங்களையும் கொடுக்க வல்லதாகவும் இருக்கிறது. இந்த பாடல்களுக்குள்ள சாக்த உபாசனை தந்திரங்களும் யந்திர ரகசியங்களும் அம்பிகையின் பல்வேறு வடிவங்களும் அவளுடைய அழகும் அவள் அர்த்தநாரி ஸ்வரூபம்னு சொல்லப்படக்கூடிய சிவசக்தி ஐக்கிய ரூபமான ராஜராஜேஸ்வரியாகவும் இருப்பது அங்கங்கே பட்டை தீட்டிய வைரம் போல மிளர்கிறத நம்ம மொத்த பாடல்களிலும் பார்க்க போகிறோம். அப்போது இந்த அபிராமி அந்தாதின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 100 பாடல்கள் வந்த விதமானது இப்படித்தான். அது அமாவாசை அன்னைக்கு அரங்கேறியது. அவர் 100 பாடல்கள் பாடினார். ஒரு பாடல் விநாயகர் காப்பு மற்றும் நூற்பயன் அப்படிங்கிற 102வது பாட்டு. இதில் அந்த நூற்பயன் விநாயகர் காப்புங்கிற அந்த 2 பாடல்களும் கணக்கில் இல்லாமல் அந்தாதிங்கிறது 100 பாடல்களாக விரிந்திருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த நூற்பயன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடலாக தான் இருக்குது. ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம் பூ நிறத்தாலை புவியடங்க காத்தாலை ஐங்கனை பாஷாங்குஷமும் கரும்பும் அங்கை சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே. அம்பிகையான இந்த அபிராமி அம்பிகை கைகளில் கரும்பு, பஞ்சபானம், பாஷம், அங்குஷம் இவைகளை தரித்து ராஜராஜேஸ்வரியாக மகாநித்யாக எப்பொழுதுமே இருக்கிறாள். அவளுக்கு 3 கண்களும் இருக்கிறது. அந்த திரிபுர சுந்தரியை நாம் மனதினே இருத்தி வழிபடுவோமே ஆனால் நமக்கு எந்த விதமான துன்பமும் கிடையாது அப்படிங்கிறதாக இந்த நூற்பயனானது பாடப்பட்டிருக்கு. அதன் பொருட்டு பார்த்தோமே ஆனால் இந்த 100 பாடல்களும் ஒரு வரப்பிரசாதம். அந்த பாடல்களை ஒரு நேர்த்திக்கடனாக எடுத்துக்கொண்டு பாடினாலும் அதற்கான பலன் உண்டு. இப்படியாக இந்த அபிராமி அந்தாதியானது நமக்கு அபிராமி பட்டன்னு சொல்லப்படக்கூடிய அந்த சுப்பிரமணிய பட்டரனால் அருளி செய்யப்பட்டது. இது கடந்து நம்ம விநாயகர் காப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முதற் பாட்டு. இது அந்த 100 பாடல்களில் கணக்கு கிடையாது. நம்ம அந்தாதி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்தம் கூட்டல் ஆதி எது முடிவோ அதுவே தொடக்கமாக கொண்டு பாடப்படும் பூமாலை போன்ற பாமாலை அப்படின்னு பார்த்தோம்.
எந்த ஒரு பாடலை பாடினாலும் அதற்கு முழுமுதற் கடவுளான விநாயகரை தொட்டு பாடி அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிய பின்னால் பாடுவது மரபாக இருந்திருக்கிறது. அதன் பொருட்டு அவர் கள்ளவாரண பிள்ளையாருக்கு ஒரு காப்பு எழுதுகிறார். கள்ளவாரண பிள்ளையார் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். திருக்கடையூரில் அந்த பிள்ளையார் இருக்கார். கள்ளவாரணம் அப்படின்னா திருட்டுத்தனம் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அதற்காக அவர் திருட்டு பிள்ளையார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தேவர்கள் அமிர்த கலசமானது கிடைத்த உடனேவே மாலை வேளையாக ஆனதன் காரணமாக அந்த கலசத்தினை பூமியில் மீது இடம் பெயர்த்து வைத்துவிட்டு அன்றைக்கான நீர்க்கடன் செய்வதற்கு கடல் நோக்கி நடக்கிறார்கள். அப்போது நடக்கும் பொழுது இந்த அமிர்த கலசத்தை தன்னுள் ஒளித்து வைத்து கொண்டு பின்னே அந்த கலசத்தினை அங்கே ஆவாகனம் செய்து அமிர்த கடேஸ்வரராக சிவனாக அங்கு பூஜிக்கும்படியாக அதை திரோதானம் அப்படிங்கிற மறைக்கும் செயலை செய்ததுனால அவர் பெயர் கள்ளவாரண பிள்ளையார். அவரை தொட்டு வணங்கி காப்பு பாடல் பாடியிருக்கிறார். அந்த பாட்டை மட்டும் இன்னைக்கு பார்த்த பின்னாடி நாளை முதற்கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு பாடல் வீதம் நம்ம இந்த அபிராமி அந்தாதி வைபவத்தை தொடர்ந்து 100 நாட்களும் காணொளி வாயிலாக கேட்டு மகிழ்வோம். இன்னைக்கான முதல் கணபதி காப்பு பாடல். தாரமர் கொன்றையும் ஷண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரத்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மீனி கணபதியே நிற்க கட்டுரையே. அவர் கணபதியை தாழ்பணிந்து வேண்டுவது இந்த அபிராமி அந்தாதி அப்படிங்கிற இந்த பாடல் என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். உன் அருளால் நான் இந்த பாடலை நல்லபடியாக பாடி முடிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்கார். இந்த பாடலின் சிறப்பு சிவசக்தி ஐக்கியத்தை இங்கிருந்தே தொடங்குவதாக நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. தாரமர் கொன்றையும் ஷண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரத்தம் பாகத்து உமைமைந்தனே அப்படின்னு முதல் வரி எடுக்கிறார். தார் அப்படின்னா மாலை. எந்த மாதிரியான மாலை, அதாவது பொதுவாக மாலைன்னு சொல்லிட்டாலே அது ஒரு வட்டமான வடிவில் கீழே கொஞ்சம் தொங்குற மாதிரி ஒரு முடிவே இல்லாத வட்டம் போல இருக்கக்கூடிய மாலை பூமாலை, மாலைன்னு சொல்லப்படுறது. அது பெண்கள் அணியக்கூடிய மாலை அப்படின்னு தமிழ் அர்த்தம் பண்ணுறது. இங்கே தார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆண்கள் அணியக்கூடிய மாலை. திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாச்சலபதிக்கு மேலே போட்டிருக்கிறதா ஆகட்டும், திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு போட்டிருக்கிறதா இருக்கட்டும், நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த ஓப்பன் டைப் மாலை கொடுங்கோ, ஆண்டாள் மாலை கொடுங்கோ, திண்டு மாலை கொடுங்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்கு பெயர் தான் தார். சுவாமி நீங்கள் இப்போத்தான் அது ஆண்கள் அணியக்கூடிய மாலை, அதனால் அதற்கு பெயர் தார்னு சொன்னீங்க, ஆண்டாள் அணிந்த மாலைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டீங்களேன்னா, அது ஆண்டாளுடைய மாலை கிடையாது. அரங்கனுக்காக செய்த தாரை அவள் தானணிந்து பார்த்ததுனால சுடி கொடுத்த சுடற்கொடியானாள் இல்லையா. அது அவளுக்காக செய்யப்பட்ட மாலை கிடையாது. அவளுக்காக செய்யப்பட்டதா இருந்ததுன்னா அது மாலையாக முடிஞ்சு கீழே ஒரு குஞ்சம் தொங்கும். அப்போது தார் அமர் கொன்றையும், அப்போது சிவனுக்கு மிக விருப்பமான மலர் கொன்றை மலர். அந்த மலருடைய அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா சரக்கொன்றை அப்படின்னு சொல்லுவாள். அழகாக தங்கத்திலே மழை பொழிவது போல ஓங்காரம் போல வடிவில் இருக்கக்கூடிய ஒரு புஷ்பம், ஓங்கார புஷ்பம்னு கூட அதற்கு பெயர் உண்டு. அந்த சரக்கொன்றையை விரும்பி அணியக்கூடியவராக யார் இருக்கிறார்? சிவபெருமான் இருக்கிறார். அதாவது மாலையை கையில் தொடுத்து எனக்கு போடணுங்கிற கஷ்டம் கூட கொடுக்கக்கூடாதுன்னு பகவான் படைச்ச ஒரு புஷ்பம் மாதிரி இருக்காது. ஏன்னா அது சரக்கொன்றையாக இருக்குது, தனி புஷ்பமாக இருக்காது, சரமாக இருக்கும். அந்த ஒவ்வொரு சரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மலர்களுமே ஓங்காரம் மாதிரியே ஓ அப்படிங்கிற வடிவிலேயே அழகாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதற்கு பிரணவ புஷ்பம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அப்போது தார் அமர் கொன்றை, அன்றலர்ந்த கொன்றை மலரால் செய்யப்பட்ட தார் மாலையினை ஐயன் அணிந்திருக்கிறார். ஷண்பக மாலையும் சாத்தும் தில்லை அப்படின்னு சொல்கிறார். ஷண்பக பூவுக்கு பெரும் இஷ்டமுடையவள் அம்பிகை. அம்பிகையை நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தில் எப்படி சொல்கிறோம்? சாம்பேய குசும பிரியா சொல்கிறோம் இல்லையா. ஷண்பக பூக்களுக்கு பிரியமுடையவள் அம்பிகை. அப்போது ஷண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரத்தம் பாகத்து உமைமைந்தனி. அப்போது அவர் எந்த ஊரை சேர்ந்தவராக இருக்கிறார்? சைவத்தை பொறுத்த வரைக்கும் கோயில் அப்படின்னு எடுத்துட்டோமே ஆனால் அது சிதம்பரம் தான். வைணவத்தை பொறுத்த வரைக்கும் கோவில் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோமே ஆனால் அது திருவரங்கம் தான்.
அதற்கப்புறம்தான் மற்ற ஏனைய கோவில்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த தில்லையின் நடராஜ சுவாமியை பிரதான மூர்த்தியாக கொண்டு அவரின் பாகத்தில் இடப்பாகத்தில் இருக்கும் உமையம்மையின் மைந்தனே, ஏன் அப்படி அதை அட்ரஸ் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் அம்பாளின் மூலமாக வந்தவர் கணபதி இல்லையா? அவளே அவரை முதலில் உருவாக்குகிறார். அப்புறமா அவருடைய தலையை மாற்றி இறை அருள் செய்ததன் காரணமாக அவர் கணபதியாக மாறுகிறார். அப்போது ஊரர்த்தம் பாகத்து உமை மைந்தனே, உலகேழும் பெற்ற 7 உலகங்களையும் பெற்ற சீரபிராமி அந்தாதி, அதை நான் பாடுவதற்கு எனக்கு துணையாக இருங்கள் அப்படின்னு கேட்பதாக இந்த காப்பு பாடலை அவர் நிறைவு செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்த்தம் பாகத்து உமைமைந்தனே, உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே, காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே அப்படின்னு இந்த பாடலை முடிக்கிறார். காரமர் மேனி கணபதியே அப்படின்னா கரிய மேகங்கள் போல இருக்கக்கூடிய அழகான கணபதியே, எப்படி கரிய மேகமானது மனசில் எந்த ஒரு வஞ்சமும் இல்லாமல் அத்துணை பேருக்கும் மழை பொழிகிறதோ அதுபோல கருணையினை மழையாக பொழியக்கூடிய கணபதியே, உன் அருணினால் நான் இந்த அபிராமி அந்தாதியை நல்லபடியாக பாட வேண்டும், எனக்கு காப்பாக இருந்து காப்பாற்றுவாயாக அப்படின்னு இந்த பாடலை அவர் நிறைவு செய்கிறத பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இதோடு நம்ம இன்னையோடைய காணொலியை முடிச்சுக்கொண்டு நாளைக்கு முதல் பாடலான உதிக்கின்ற செங்கதிர் அப்படிங்கிற பாடலுடைய விளக்கத்தை பார்க்கலாம். நாளொன்றுக்கு ஒரு பாடல் வீதம் ஆனந்தலகரியில் அபிராமி அந்தாதி வைபவத்தை என்னுடன் இணைந்து அத்துணை பேரும் அனுபவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க ஆத்ம வித்யாம்பிகையின் பொற்பாதங்களை பணியும் அடியேன். நன்றி.